திடீர்னு ஒரு இரவுல தொலைக்காட்சியிலே தோன்றி கருப்பு பணத்தை ஒழிக்க 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் தடை பண்றேன் அப்படின்னு அறிவிச்சார். கருப்பு பணம் ஒழிஞ்சிடுச்சா? சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தானே ஒழிஞ்சிச்சு. நேற்று கூட ஒரு விழாவில் மாண்பமை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஒருவர் பேசியிருக்கிறார். பத்திரிகையில படிச்சான். பண மதிப்பிழப்ப திட்டமிடாம செயல்படுத்தி இருக்காங்க. நாட்டில் இருந்த ரூபாயில 86 விழுக்காடாக இருந்த 500 1000 ரூபாய்கள் பண மதிப்பிழப்புக்கு பிறகு 98 விழுக்காடு ரிசர்வ் வங்கிக்கு திரும்பி வந்துடுச்சு. அப்படின்னா கருப்பு பணம் ஒழிஞ்சுதான். கருப்பு பணத்தை வெள்ளையாக்கத்தான் பண மதிப்பிழப்பு பயன்பட்டு இருக்கு சொல்றாங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒன்ன முடிச்சு அடுத்த உடனே ஜிஎஸ்டி என்ற பேர்ல எல்லா பொருளை மேலையும் மிக கொடூரமான வரிகளை போட்டாங்க. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் இல்லாம எல்லா தொழிலும் பாதிக்கப்பட்டுச்சு. இப்படி பெரிய 2 செயற்கை பேரிடரை சந்திச்ச தொழில்துறைக்கு இயற்கை இடரா கொரோனா வந்துச்சு. 2 ஆண்டு காலம் எல்லா தொழிலும் மக்களின் வாழ்வாதாரமும் மிக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் விடாம பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, மூலப்பொருட்களுடைய விலை உயர்வு, இடுபொருட்களுடைய விலை உயர்வு, சுங்கச்சாவடி கட்டண சுரண்டல்னு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய MSME நிறுவனங்கள், ஜவுளி தொழில், பேருந்து கூண்டு கட்டும் தொழில், கொசுவல உற்பத்தி தொழில் வர எல்லாமே பாதிச்சிருக்கு. ஏராளமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்த இந்த நிறுவனங்கள் நலிவடைந்ததுனால வேலையில்லா திண்டாட்டமும் அதிகமாயிடுச்சு. உற்பத்தி நடவடிக்கைகளை இந்திய அளவில் குறைந்திருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஆர்டர்கள் கிடைக்காம மில்களை மூடுகிற நிலையம் ஏற்பட்டிருக்கு. விசைத்தறிகளுக்கு சோலார் மின்தகடு அமைக்க மானியம் கிடைக்கிறது இல்ல. விசைத்தறிகளை தரம் உயர்த்தவும் மானியம் கிடைக்கிறது இல்ல. MSMEக்கு முன்னோடி மாதிரி கடனும் மானியமும் எளிதாக கிடைக்குதா? சிறு குறு தனிநப நிறுவனங்கள் மற்றும் கூட்டாண்மை நிறுவனங்களுக்கு 30 விழுக்காடு வருமான வரை விதிக்கப்பட்டுச்சு. ஈரோட்டு மஞ்சள் பலருக்கும் வாழ்வாதாரமாக இருக்கு. மஞ்சளை உணவுப் பொருளா மாத்திட்டா ஜிஎஸ்டியோட போட முடியாதுன்னு விவசாயிகளுடைய கோரிக்கை பாஜக அரசு புறக்கணிக்குது. 2 நாளைக்கு முன்ன ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன தெரியுமா? இப்ப இருக்கிற சுங்கசாவடி முறையை மாத்தி செயற்கைக்கோள் வழியா கண்காணிச்சு நேரடியா நம்ம வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுத்துக்கிற மாதிரியான முறையை கொண்டு வர போறதாக ஒன்றிய அமைச்சர் சொல்லி இருக்கிறார். என்ன கொடுமை இது! நாம தேர்தல் அறிக்கையில தேசிய நெடுஞ்சாலை இருக்கிற சுங்கசாவடிகளை முற்றிலுமாக அகற்றுவோம்னு சொல்றோம். இவங்க நேரா பேங்க்ல இருந்து பணம் எடுத்துக்கிறோம்னு சொல்றாங்க. இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சியை நடத்தி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத பிரதமர் மோடி ஊருக்கு உபதேசம் செய்யலாமா?